ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பீகார் தமிழச்சி காது குத்து விழாவுடைய பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. இப்போ எல்லோரும் வந்து உள்ளே வந்தாச்சு. எங்கள் அக்கா, மாமா, இங்கே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நம்ம சொந்தக்காரவங்க எல்லோரும். அப்புறம் வந்து காது குத்துக்கு கொண்டு வந்த அந்த ஜுவல்ஸோடைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ காது குத்துறதுக்கு ஸ்டேஜுக்கு வந்து எல்லோரையும் ஏறி வர சொல்லிட்டாங்க. தாய் மாமன் 2 பேரும் மேலே வந்தாச்சு. டக்குன்னு எந்திரிச்சோன்னு அவங்களால உட்காந்துட்டாங்க. திருப்பி எந்திரிச்சு இல்லை மாலை போடணும் அப்படின்னாங்க. அவங்க மாமன் காலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் மருமகன் விழுகிறாரு. ஆமாம். அப்புறம் வந்து என் தம்பி வந்துட்டே நீ விழுடா அப்படின்னு ஜட்ஜாவை சொல்லி ஜெர்சனை விழுக சொல்லியாச்சு. ஜெர்சன் விழுந்து கும்பிட்றாங்க. தாய் மாமன்கிட்ட 2 மருமகனும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் கவன் என்ன பண்ணுறான்ட்டு. நானும் எங்கள் அண்ணியும் கர்ச்சீப்பை தூக்கி போட்டு விளையாண்டுட்ருக்கோம். ஏன்னா அவ்வளோ வேர்வை. நிம்மி பாவம் ஏதோ பார்த்துட்ருக்குது. சாரி, ஆதனுக்கு க்யூட்டாக இருந்தது. ஆதன், நிம்மி, கவன் 3 பேருக்குமே ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து உட்காந்தாச்சு. காது குத்து ஜெர்சாவுக்கு. ஆனால் வந்து ஆதன் போய் உட்காந்துட்டார் அவங்க அப்பா மடியில். குட்டீஸ் தான் அழகாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அஞ்சலி ஏதோ சிரிச்சிட்ருக்காங்க. அக்காவும் தங்கச்சி ஏதோ பேசிட்டு. இப்போ பாருங்களேன் ஒரு காமெடி நடக்கும். 2 சமத்தா உட்காந்துட்ருக்கானுங்க 3 பேரும். அப்படியே சைடு கேப்பில் ஃபோட்டோஸ் தான் அப்படியே வந்து நிற்க வச்சு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸ்மைல் பண்ண சொல்லி. மித்துன் இது ஜெர்சன் வந்து அப்படியே காது குத்து போகிறாங்க. காது வலிக்க போதேன்னு பயத்தில் இருக்கார் போல இருக்குது. அப்புறம் வந்து அரிசியை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு அதை கலக்கிறதுக்கு அப்புறம் திருப்பி வேகமாக போய் எங்கள் சித்தி கலக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆமாம், எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தி, எங்கள் மாமா, அத்தை எல்லோரும் இருக்காங்க. காது குத்த போகையில் இதை நீங்கள் திருப்பி கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். காது குத்த போகையில் வந்து காது குத்துறவங்கள என் பெரிய பையன் வந்து மித்துன் வெயிட் பண்ணுங்க அன்கள் சொல்லிவிட்டு நான் மாமா மடியில் உட்காந்துக்கிறேன்னு திருப்பி ஏறி போய் உட்காருவார். நான் இதை கவனிக்கவே இல்லை. மித்துன் தான் சொன்னான், மம்மி பாருங்களேன் அவங்க குத்த போவாங்க, அந்த டைமில் நான் தான் அன்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு மாமா மடியில் போய் உட்காந்தேன் அப்படின்ட்டு. மித்துன் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு அவர் வந்து அழுகையை அடக்கிட்டு ஈன்னு பல்ல காமிச்சிட்ருப்பார். வாழைப்பழத்தோட ஐயோ எதுக்கு வாழைப்பழத்தை இப்போ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். அந்த டைம்லேயே அவங்க தம்பியை திட்டுறது அவன் விடலை. ஃபஸ்ட்டு பையனை குத்தினோன்னே ஜெர்சா வந்து கொஞ்சம் பயத்தில் உட்காந்துருக்காரு. அன்கிள் வெயிட் பண்ணுங்க, நான் முதல்ல இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன் அப்படின்பா. காமெடியாக தான் இருந்தது. மித்துன் கூட இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் அவர். ஆக்சுவலி நான் இந்த காது குத்துறத வந்து நான் இந்த வீடியோவில் தான் நல்லா கவனிச்சேன். நான் கூட வந்து அந்த இது கன் சூட் வச்சு தான் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வீடியோ பார்க்கும் போகும்போது எங்கள் அண்ணி தான் சொன்னாங்க, இல்லை அண்ணி ஊசி வச்சு தான் குத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேட்குறான் பாருங்க, முடிஞ்சிருச்சு அன்கல் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம், அதுக்கப்புறம் கீழே இறங்கி உட்காந்துட்டாரு மாமா மடியிலேருந்து. அடுத்து ஜெர்சாவுக்கு நெக்ஸ்ட்டு என் தம்பியை பாருங்கள் வாழைப்பழத்தை உரித்து ரெடியாக வச்சுக்கிறான். மூஞ்சியில் பார்த்தாலே தெரியுது பயம். கண்ணை மூடிட்டார், டைட்டாக மூடிக்கிட்டார் அவர். குத்துறதுக்கு முன்னாடி என் தம்பி வாழைப்பழத்தை கொண்டு வந்துட்டான். அந்த இதுலேயே அந்த பழத்தை விடலை பாருங்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டான். உண்மைதாங்க, குழந்தையில குத்துறதோட நம்ம வந்து குழந்தையில காது சின்ன பிஞ்சாக இருக்குது நம்ம குத்திடுவோம். எல்லோரும் சொன்னாங்க என்ன இவ்வளோ பெரிய பையனாகி குத்துறன்ட்டு. ஆனால் இதுதான் மெமரிஸ். பசங்களுக்கு அந்த அந்த காது குத்துறதை என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அது ஞாபகமாக இருக்கும் இல்லையா. குழந்தையில நம்ம செய்கிறது எதுவும் பசங்களுக்கு ஞாபகம் இருக்காது. என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க டூர் போகணும் அப்படின்னு சொல்லும் போகும்போது, சுதா என் பசங்க பெரிய பசங்களாகி அவங்களுக்கு தெரிய போகும்போது தான் நான் வெளியில் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் கூட்டிகிட்டு போனாங்க.
அந்த மாதிரி பசங்களுக்கு ஞாபகம் இருக்கையில் நம்ம எல்லாத்தையும் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், அழுகலை அப்படின்னு சொல்கிறாரு, ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு ஜெர்ஷா. அப்புறம் 2 பசங்க காது குத்தி முடிச்சாச்சு. குத்துனதுக்கப்புறம் அந்த காதில் வந்து சந்தனம் தொட்டு விடுவாங்க இல்லையா, சந்தனம் தொட்டு விடுறாங்க. ஏதோ நிம்மி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறான் அந்த டைமில். கவனும் நிம்மியும் அவங்க அம்மா சித்தப்பா கிட்ட, சத்தியப்பா கிட்ட காது குத்தியாச்சு. நல்லா இருந்தது. மித்துனுக்கும் ஜெர்ஷனுக்கும் காது குத்தணுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜெர்ஷன் தான் சொன்னால் அந்த காது குத்திட்டு செயின் போட்டோன்னா, மம்மி என்னை பார்க்கல அப்படியே ஒரு பொண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து காதெல்லாம் குத்தி முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு ரிங்கு போடுறது. அப்பா வந்து பசங்க 2 பேருக்கும் ரிங்கு போட்டாங்க. நல்லா இருந்தது, ரிங்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மித்துனுக்கு போட்டாச்சு, செகண்ட் ஜெர்ஷாவுக்கு. அப்புறம் ஃபோட்டோஸ். பயங்கர வெயில் காலம் இல்லையா, நல்ல வேர்த்துட்டு இருந்தது. இப்போ அவன் அது வந்து ஃபோட்டோவுக்கு வந்து அவனும் டயர்ட் ஆகிட்டான் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லு மாமன்கள் 2 பேரும், மாமன்கள் அத்தைகள் 2 பேரும் கொடுத்தாங்க. அதான் பசங்க சொல்லிகிட்டு இருந்தானுங்க, காது குத்து எனக்கு மம்மி, ஆனால் வந்து ஜுவல்ஸ் உங்களுக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தானுங்க. அப்புறம் கொண்டு வந்த ஜுவல்லை எனக்கு ஸ்டேஜில் வந்து அண்ணியையும் அஞ்சலியும் எனக்கு போட்டு விட்டாங்க. அவங்க தாத்தா வந்து 5 பேரங்களோட உட்காந்து எடுத்த ஒரு ஃபோட்டோஸ். நிம்மி பாருங்கள், நிம்மி ஒரு ஃபோட்டோவில் கூட வந்து ஒரு போஸ் கொடுத்துருக்க மாட்டான். இங்கே ஆடுவான், இங்கே ஆடுவான், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். இது பெரிய மாமன். இது வந்து எங்கள் அண்ணா ஃபேமிலி. அதுக்கப்புறம் இது என்னுடைய தம்பியோடைய ஃபேமிலி. தம்பிக்கு ஒரு பையன். தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மதியானம் சாக்லேட் கொடுத்துட்ருக்குறா. அதை நல்லா போஸ் கொடுத்தான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிம்மி ஒரு ஃபோட்டோ கூட வந்து பாருங்கள், காலை எடுத்து விட்டாலும் திருப்பி திருப்பி அப்படி இப்படி வச்சுட்டு தான் உட்காந்துருந்தார். தெரியல, ஏதோ ஒரு காமெடி நடந்திருக்கு, அதனால தான் சிரிச்சிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.